அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். வருகிற மே 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆதிசங்கரர் ஜெயந்தி, ராமானுஜர் ஜெயந்தி, கூடவே விரண்மெண்ட நாயனாரினுடைய குரு பூஜை, இது மூன்றும் சேர்ந்து வருகிறது. அதனால இந்த மூன்று பேரையும் பற்றி இந்த பதிவிலே நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். ராமானுஜர் எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட மகான்! இந்த நாட்டில் கடவுளின் பெயராலும் ஆன்மீகத்தின் பெயராலும் எங்கெல்லாம் தீண்டாமை இருந்ததோ, எங்கெல்லாம் வேற்றுமைகள் இருந்ததோ, அதையெல்லாம் மாற்றுவதற்கு அரும்பாடுபட்டவர் நம்முடைய ராமானுஜர். அவர் திருக்கோஷ்டியூருக்கு வரார். திருக்கோஷ்டியூர்ல நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பின்னு பேரு. அவர்கிட்ட மந்திர உபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் வருகிறார். அவர் திருப்பி திருப்பி அனுப்புறார் ராமானுஜரை. இப்ப முடியாது, இப்ப முடியாது, இப்ப முடியாது, 18 முறை திருப்பி அனுப்புகிறார். அதன் பிறகுதான் ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருக்கு ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு சொன்னார், உனக்கு தகுதி இருக்குன்றதுனால இப்ப நான் இதை சொன்னேன், இதை நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது, தகுதி இல்லாத யாருக்கும் சொல்லக்கூடாது, வேற யாருக்காவது நீ சொன்னா நிச்சயமாக நீ நரகத்துக்கு போவாயினார். திருக்கோஷ்டியூர் நம்பி இப்படி சொன்னாரா? ராமானுஜர் வணங்குகிறேன்னு சொல்லிட்டு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், திருக்கோஷ்டியூர் கோபுர உச்சியில ஏறிட்டார். ஏறிட்டு மக்களெல்லாம் கூப்பிட்டார், இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்கெல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நீங்களா வாழ்க்கையில உயர்வை அடைவதற்கான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு திருக்கோஷ்டியூர் கோபுர உச்சியில ஏறி நின்று அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். நம்பிக்கு கோபம் வந்துருச்சு. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை, இதை நீ மற்றவர்களுக்கு சொன்னால் உனக்கு நரகம் நிச்சயம்னு நான் சொன்னேன்ல, அதையும் மீறி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னா என்ன அர்த்தம்? ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒருவன் நரகம் போய் இத்தனை மக்களும் நன்றாக வாழ்ந்தால் எனக்கு அது போதும், எனக்கு அதுதான் முக்கியம் என்று சொன்னார் ராமானுஜர். அந்த மகான் அவதாரம் செய்த திருநாள் இன்றைக்கு, அவருடைய அவதார திருநாள். மனிதர்கள் கடவுள் பேரை சொல்லி நிறைய வேற்றுமை பார்க்குறாங்கல்ல. கடவுள் சொன்னாரா இவங்க மட்டும்தான் கோவிலுக்குள்ளே வரணும், இவங்களா கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, எனக்கு இவங்கள தான் பிடிக்கும், இவங்கள தான் என்னை தொட்டு கைங்கரியம் பண்ணலாம், இவங்களா வரக்கூடாது, கடவுள் சொன்னாரா? இல்லை. இந்த வேற்றுமைகளை யார் ஏற்படுத்தியது? மனிதர்கள் ஏற்படுத்தியது. இதைத்தான் ராமானுஜர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒன்று, கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம், கடவுள் வேற்றுமை பார்க்கிறதே இல்லை, மனிதர்கள் தான் வேற்றுமை பார்க்கிறார்கள். நான் கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு உனக்குள்ள நீ தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்காத, நான் மட்டும்தான் கோவிலுக்கு போகணும்னு உன்னை நீயே பெருசா நினைக்காத. இதையெல்லாம் சொல்லி சொல்லி மக்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த அரும்பாடுபட்டவர் தான் ராமானுஜர். அவரு ஸ்ரீரங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் நீராட வருவார், காவிரி ஆத்துக்கு. அப்படி வருகிற போது 2 பேர் அவங்க தோள்ல கை வச்சுக்கிட்டு வருவார். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். அவங்க யாருன்னா, நாங்களாம் இவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா, நாங்க தான் உயர்வானவர்கள்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க தோள்ல கை வச்சுட்டு வருவார் ஸ்ரீரங்கத்துக்கு, காவிரி ஆற்றுக்கு வந்து நீராடிட்டு திரும்பி போகும்போது உறங்காவில்லி அவரோட தோள்ல கை வச்சு திரும்பி போவார். குளிக்க வரும்போது நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க தோள்ல கை வச்சு வரக்கூடிய ராமானுஜர் நீராடிட்டு குளித்து விட்டு திரும்பி போகிற போது உறங்காவில்லி அவரை மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அவர் தோள் மேல கை வச்சுதான் திரும்பி போவார். இது மற்றவங்களுக்கு பிடிக்கல, எப்படியாவது உறங்காவில்லிய வரவிடாம பண்ணிடுறோம் அப்படின்னு அவரை வரவிடலை. ராமானுஜருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் தான் முக்காலமும் உணர்ந்த ஞானியாச்சே. என்ன பண்றார், நீராடிட்டு திரும்பி போகும்போது துண்டை காவிரி ஆற்றுல நனைச்சு எடுத்து அதை புழிஞ்சு 2 பேரோட தோள்லையும் அந்த துண்டை போட்டு அதுக்கு மேல கை வச்சு நடந்தார். இப்ப இவங்க கேட்டாங்க, என்ன பண்றீங்க? ராமானுஜர் சொன்னார், தீட்டுப்பட்டுரும். யார பார்த்து? எங்களை தொட்டாவா? ராமானுஜர் சொன்னார், சக மனிதனை
ஒதுக்கி வைக்கிற உங்களை தொட்டால் நிச்சயமாக தீட்டுப்படும். உங்களை மாதிரிதான் உறங்காவில்லையும், நீங்க ஏன் அவன்கிட்ட வேற்றுமை பார்க்கறீங்கன்னு கேட்டவர் ராமானுஜர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நான் சொல்கிறேன், கடவுள் மனிதர்களுக்குள் வேற்றுமை பார்ப்பதே இல்லை. பார்ப்பவன் கடவுளாக இருக்க முடியாதுன்றதுதான் ராமானுஜர் நமக்கு சொன்ன செய்தி. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணம் மக்களிடையே இருக்கக்கூடாது என்பதை மாற்றுவதற்காக அரும்பாடுபட்ட மகா ஞானி ராமானுஜரின் அவதார திருநாளான இன்று சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளில் அவர் அவதாரம் செய்தார். அந்த நாளில் அவரை பற்றி நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி.